ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் எது உறைவிடம் மூலம் குடியுரிமை பெற தேவையான காரணம் அல்லன்னு கேட்டிருக்காங்க 4 ஸ்டேட்மெண்ட்டில். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அவர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும். சரி. அடுத்து ரெண்டாவது, அவருடைய பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும். அதுவும் சரி. அதேமாதிரி டி ஆப்ஷன் பாருங்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தொடக்கத்திற்கு உடன் முந்தைய 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் அவர் இந்தியாவில் வழக்கமாக குடியிருந்து வந்தவராக இருக்க வேண்டும். ஸோ டி ஆப்ஷனும் சரி. சி ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். அவரோ அல்லது அவரின் பெற்றோரில் ஒருவரோ அல்லது அவரது பெற்றோரின் பெற்றோரில் ஒருவரோ 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்தில் வரையறுக்கப்பட்டபடி இந்தியாவில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இது மட்டும்தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த குடியுரிமையை வந்து பெறறதுக்கான காரணத்தில் இது மட்டும்தான் தவறு. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள இரட்டை இடர்பாடு என்பதன் விளக்கம் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றிற்கு பொருந்தும்? ஸோ இந்த 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 4th பாயிண்ட் பாருங்கள். அதாவது டி ஆப்ஷன் பாருங்கள். ஒருவர் ஒரே குற்ற செயலுக்காக ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்படுதலும் தண்டிக்கப்படுதலும் ஆகாது. ஸோ இது மட்டும்தான் இரட்டை இடர்பாடை பற்றி சொல்லுது. கரெக்டாக வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து, இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது எப்போது? எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம். அடுத்து, கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளில் எந்த உரிமை மீறல் குற்றம் என அந்த உறுப்பிலேயே வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது? ஸோ எந்த ஆர்டிக்கிள்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 23. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து 33 கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் சொத்துரிமை என்பது ஒரு முழு உரிமை அல்ல. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. முழு உரிமை கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு படி இந்தியாவை கீழ்கண்ட பெயரிலும் அழைக்க முடியும். ஸோ எந்த பெயரிலும் பார்த்தீங்கன்னா பாரத். ஓகேவா? பாரத்ன்ற பெயர்லையும் அழைக்க முடியும். ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடானது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை முன்னெடுக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பில் உள்ள இந்த வாசகமானது என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க. எந்த நீதிமன்றத்தாலும் நிறைவேற்ற இயலாது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டானது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் டேஸில் சுதந்திரமாக நடமாடும் உரிமை ஒவ்வொருவரின் அடிப்படை உரிமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ எந்த ஆர்டிக்கிள்னு பார்த்தீங்கன்னா 19(1)ல் டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, பொது வெளியில் தூக்கிலிடுவது என்பது சரத்து 21ஐ மீறுவதாக அமையும் என்று உச்சநீதிமன்றம் டேஸ் வழக்கில் உறுதி செய்தது. ஸோ எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் எதிர் லாம்ஷா தேவி. ஸோ இந்த கேஸில் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளின் கல்வி மற்றும் பராமரிக்கும் கடமையை பெற்றோர் ஏற்க வேண்டும் என்ற நடைமுறை இந்திய அரசியலமைப்பின் டேஸாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. ஸோ எந்த சட்டத்திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்டத்திருத்தம். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை அமைப்பு கோட்பாடினை தோற்றுவித்தது? ஸோ எந்த கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. அதில் தான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு அடிப்படை அமைப்பு கோட்பாடை வந்து தோற்றுவிச்சிருக்கோம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 21 படி வாழும் உரிமை என்பது சாகும் உரிமையோ அல்லது தற்கொலை செய்து கொள்வதையோ உள்ளடக்கியது இல்லை என உச்சநீதிமன்றம் கீழ்காணும் எந்த வழக்கில் அறிவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்குல்ல, அதை பாருங்கள். கியான் கவுர் எதிர் பஞ்சாப் அரசு. ஸோ இந்த கேஸில் தான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கோம். கியான் கவுர் எதிர் பஞ்சாப் அரசு. ஏ ஆப்ஷன். அடுத்து, கீழ்காணும் எந்த சட்டத்திருத்தத்தின் வாயிலாக மக்களவை மற்றும் மாநில சட்டசபைக்கான தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 61வது சட்டத்திருத்தம். டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அதோட இயரும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பின்வரும் அடிப்படை கடமைகளை வரிசைப்படுத்துக. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல். அதுதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து, கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல். செகண்ட் இருக்கிறது தான் செகண்டாக வரும். அடுத்து, வனவிலங்குகளை பாதுகாத்தல். அது தேர்டாக வரும். அடுத்து, பொது சொத்துக்களை காப்பாற்றுதல். ஸோ இது வந்துட்டு 4th வரும். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆர்டராகவே அப்படியே கொடுத்துருக்காங்க 1 2 3 4ன்னு. அடுத்து நெக்ஸ்ட்டு,
வலியுறுத்தல் ஏ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 368 படி பாராளுமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பு தவிர எந்த ஒரு பிரிவையும் திருத்தம் செய்ய முடியும். ஸோ ஏ வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த ஒரு பிரிவையும் திருத்தம் செய்யும் முழுமையான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. ஸோ இது மட்டும் தவறு. ஓகேவா? சி ஆப்ஷனில் ஏ வந்து சரி, ஆனால் ஆர் வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த அடிப்படை உரிமை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா சரத்து 16, சி ஆப்ஷன். அடுத்து கீழே கேள்வி பாருங்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன? ஸோ எந்த பார்ட்னு கேட்குறாங்க, பகுதி 4. அதில் தான் வந்துட்டு டிபிஎஸ்பி இருக்கும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 39A குறிப்பிடுவது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, இந்திய அரசமைப்பின் சரத்து 32ஐ டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா போன்றது என்று குறிப்பிட்டுள்ளார். பின்வரும் எந்த அடிப்படை உரிமை சரத்து 32இல் இடம்பெற்றுள்ளது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அரசமைப்பு ரீதியான தீர்வழிகளுக்கு உரிமை. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க, வேலை செய்யும் உரிமை எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 41. அடுத்து சமநீதியும் இலவச சட்ட உதவியும். ஸோ ஆர்டிக்கல் 39A இப்போ தான் பார்த்தோம். அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் ஆர்டிக்கல் 48A. அடுத்து குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் 6 வயது முடியும் வரை அவர்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். ஸோ இது எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 45. ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த ஒரு நெறிமுறைப்படுத்தும் கொள்கை சமூக பாதுகாப்பு கொள்கைகளின் வகையைச் சேர்ந்ததல்ல? ஸோ எதுன்னு சொல்லி பாருங்கள், ஒரே சீரான உரிமையியல் தொகுப்பு சட்டம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு சேர்ந்தது கிடையாது. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, இந்திய அரசமைப்பின் முகப்புரையில் இடம்பெற்றுள்ள சமதர்மம் என்ற பதத்தின் முக்கியத்துவத்தை பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது? ஸோ எந்த கேஸ்ன்னு பாருங்கள், எக்ஸெல்வியர் எதிர் இந்திய அரசு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து, இந்திய அரசமைப்பில் பின்வருவனவற்றுள் எந்த வழக்கு நடைபாதை வசிப்பாளர்கள் வழக்கு என்று பிரபலமாக அறியப்படுகிறது? ஸோ எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒல்கா டெல்லிஸ் எதிர் பம்பாய் முனிசிபல் கார்ப்பரேஷன். இந்த கேஸ் தான் வந்துட்டு நடைபாதை வசிப்பாளர்கள் வழக்கு என்று அறியப்படுகிறது. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க, மாநில குழு அதனோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி சபைக்குழு அதாவது ஹவுஸ் கமிட்டி அதோட தலைவர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா. அடுத்து வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் வந்துட்டு டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்து நிதி மற்றும் பணியாளர் குழு அதனோட தலைவர் வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 4, 1, 2 இந்த ஆப்ஷன் சரியாக பொருந்தும். ஓகேவா? வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வலியுறுத்தல் அது பாருங்கள், கூற்று ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாசு இல்லாத சூழலுக்கான உரிமை ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமையாகும். ஸோ வந்து சரி. காரணம் பாருங்கள், ஐக்கியூ காற்றின் தரம் தரவரிசைப்படி உலக அளவில் காற்று மாசுபாடில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ இதுவும் சரி தான், ஆனால் சரியான விளக்கம் மட்டும் கிடையாது. ஸோ பி ஆப்ஷனில் பாருங்கள், ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஸோ இதுதான் சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, சுரண்டலுக்கு எதிரான உரிமை தொடர்பான சரியான விளக்கம் பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பி ஆப்ஷன் பாருங்கள், மனித இழிதொழில் வாணிகம் மற்றும் ஊதியமற்ற கட்டாய உழைப்பிற்கு தடை. ஸோ இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து 13/12/1996 அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அரசியலமைப்பு அடிப்படை கொள்கைகளை வகுத்த புறநிலை தீர்மானத்தை முன்வைத்தவர் யார்? அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதை முன்வைத்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரப்போ கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் இயர் அந்த டேட் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரில. ஸோ அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், கூட்டாட்சி மைய மற்றும் மாநில
அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு சரி. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வந்துட்டு இந்தியாவில் பின்பற்றப்படுவது சரி. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்தில் பின்பற்றப்படுகிறது. ஸோ அதுவும் சரி. கேபினெட் மாடல், அதாவது கேபினெட் அமைப்பு வந்து கூட்டாட்சியில் மட்டுமே சாத்தியம். ஸோ அப்படி கிடையாது. ஸோ இது மட்டும் தான் தவறு. ஸோ கேபினெட் அமைப்பு வந்து கூட்டாட்சியில் மட்டுமே சாத்தியம் என்பது கிடையாது. ஸோ டி ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பின் தன்மை குறித்த கருத்துகளில் எது தவறுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அது சரி. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையினால் எழுதப்பட்டது. ஸோ அதுவும் சரி. இயற்றப்பட்ட மற்ற சட்டங்களிலிருந்து வேறுபட்டது. ஸோ அதுவும் வந்துட்டு சரி. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள். வழக்காறுகளை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் தவறு. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஒரு சிறந்த அரசியலமைப்புக்கான கூறுகளாக கூறப்பட்டுள்ளவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷனில் கூடிய எளிய மொழி, நீதித்துறை சுதந்திரம், அரசியலமைப்பு திருத்த நடைமுறை. ஸோ இதுதான் வந்துட்டு கூறப்பட்டுள்ளவற்றில் சரி. ஸோ ஏ ஆப்ஷன் மட்டும் தான் சரியானது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற ஆப்ஷனும் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு முகப்புரையில் காணப்படும் வார்த்தைகளில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது பாருங்கள். இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான வரிசை. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். ஓகேவா? சி ஆப்ஷன் தான். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு நான் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஆர்டிகிள் 20 வந்துட்டு குற்றங்களுக்கான தண்டனை குறித்த பாதுகாப்பு உரிமை. ஸோ அதை பற்றி சொல்லும். ஃபோர்த் ஆப்ஷனோட பொருந்தும். அடுத்து ஆர்டிகிள் 21 சரத்து 21 வந்துட்டு வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமை, அதோட பொருந்தும். சரத்து 21A வந்துட்டு கல்வி கற்பதற்கான உரிமை, ரெண்டோட பொருந்தும். சரத்து 22 வந்துட்டு கைது மற்றும் காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு, அதோட பொருந்தும். ஸோ ஏ ஆப்ஷன் படி 4, 3, 2, 1 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு முதன் முறையாக இயற்றப்பட்ட போது கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை உரிமையாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்பதற்கான உரிமை வந்துட்டு மட்டும் இருக்காது. ஓகேவா? அது ஒரு புதிய சட்டத்திருத்தம் மூலிமா தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் ஃபஸ்ட்டு இருக்காது. ஸோ சி ஆப்ஷன் கல்வி கற்பதற்கான உரிமை. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளில் எது வெளிநாட்டவர்களுக்கு பொருந்தத்தக்கது. ஸோ எந்த ஆர்டிக்கல் வந்து பொருந்தும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. ஓகேவா? டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து இரட்டை இடர்பாடு என்பதை தடை செய்கிறது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 20. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இரட்டை இடர்பாடுனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுவும் பார்த்தோம். ஒருவரை சிறைப்படுத்துவதற்கு எதிரான உரிமைகள் குறித்து அடிப்படை உரிமைகளில் கூறப்பட்டுள்ளவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில் செல்வதற்கான உரிமை. ஓகேவா? இது மட்டும்தான் தவறானது. மற்ற 3மே சரியானது தான். ஓகேவா? ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ சி ஆப்ஷன் மட்டும் தவறு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் சொத்துரிமை என்பது என்னென்னு கேட்குறாங்க. அது ஒரு அரசியலமைப்பு உரிமை தான். ஓகேவா? கான்ஸ்டியூஷனல் ரைட்டு தான். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எதனை நீதித்துறை செயல்முனைப்போடு தொடர்புடைய உதாரணமாக கருதலாம். ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு தான். ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து கடைகள் மற்றும் பொது கேளிக்கை இடங்களில் குடிமக்களுக்கு உள்ள உரிமைகள் குறித்து கூறுகிறது. ஸோ எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா சரத்து 15, பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, எந்த சரத்தானது ஈட்டிய நிலப்பரப்பினை பற்றி கூறுகிறது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1, 3 சி செக்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மாநிலங்களும் மற்றும் பிரதேசங்களும் எந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ளனன்னு கேட்குறாங்க. எந்த அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அட்டவணையில் தான் கூறியிருப்பாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஷெடியூல். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட்டது டேஷ் கமிட்டியின் பரிந்துரைப்படியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க, தமிழில் அடிப்படை உரிமைகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினே தப்பு. ஸோ இங்கிலீஷ் படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு எந்த கமிட்டி படி சேர்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தப்பாக தான் இருக்குது ஆப்ஷனில். சந்தானம் வராது, ஸ்வரன் சிங் கமிட்டி. கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பது தடை செய்வது. ஸோ இந்த 3ல் எதுன்னு கேட்குறாங்க. பிச்சை எடுப்பது, ஸோ அதுவும் வரும். மனிதர்களை கடத்துவது, அதுவும் வரும். அடுத்து 14 வயதிற்கு குறைவான குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது.
ஸோ இதுவும் வந்துட்டு வரும். ஸோ இது 3மே வந்துட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமையை தடை செய்வதாகும். ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2, 3 ஆகியவை எல்லாமே வந்துட்டு வரும். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட எந்த அடிப்படை உரிமையை டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பின் இதயமும் உயிரும் போன்றது என வர்ணித்தார்? ஸோ இந்த ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரத்து 32 அரசியலமைப்பு தீர்வு வழி உரிமைகள், ஏ ஆப்ஷன். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்ட முதலாவது சட்ட திருத்தத்திற்கு காரணமான வழக்கு. ஸோ எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராஜன் எதிர் மெட்ராஸ் மாகாண அரசு. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். ஓகேவா, ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, 42வது சட்ட திருத்தம் 1976 இணைத்தது. ஸோ எது எதுன்னு கேட்குறாங்க. சமதர்மம், சமயச்சார்பற்ற, நாட்டின் ஒருமைப்பாடு. ஸோ 3மே வரும். ஸோ டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 1, 2, 3. ஸோ 3மே வரும். அடுத்து, கீழ்காணும் எந்த வழக்கு இலவச சட்ட உதவி பெறும் உரிமை தொடர்புடையது இல்லை? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சன் சிங் எதிர் பஞ்சாப் அரசு. ஸோ இந்த கேசஸ் மட்டும்தான் வராது, மற்ற எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 2D படி மனித உரிமைகள் என்பது என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழும் உரிமை, சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, மேட் சொன்னால் அனைத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் சொன்னால் அனைத்தும் தான், ஆல் தி அபோவ். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்கள். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் கீழ்காணும் அடிப்படை உரிமை மீறலாகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, தொழில் செய்யும் உரிமை, வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். அதுக்கு டி ஆப்ஷன் பாருங்கள், மேட் சொன்னால் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் வந்துட்டு மேட் சொன்னால் அனைத்தும். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 கீழ் எந்த சூழ்நிலைகளில் ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்வதற்கான தேவையான பலத்தை பயன்படுத்தலாம்? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு நபர் பொது இடத்தில் புகைப்பிடிக்கும் போது. ஸோ இது வந்து வராது, தப்பு. அடுத்து, ஒரு நபர் கைதை தவிர்க்க தப்பிக்கும் போது. ஸோ இது வந்துட்டு வரும். ஸோ 3வது பாயிண்ட்டு, சட்டவிரோத கூட்டத்தை கலைக்க. இதுக்கு வந்து வரும். அடுத்து, 3 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது. இது வந்து வராது, 2, 3 மட்டும் தான் வரும். ஓகேவா, டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, கால வரிசைப்படி மனித உரிமை கொள்கைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் இருக்கிறத பாருங்கள். பெரும் சாசனம், உரிமைகள் மனு, உரிமைகள் மசோதா மற்றும் குடிமக்கள் மற்றும் மனித உரிமைகள் பிரகடனம். ஸோ இந்த ஆர்டர் தான் வந்துட்டு கரெக்டாக வரும். இது ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா அந்த இயர் வைஸாக வந்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, பின்வரும் விசாரணை கைதிகளுக்கான பாதுகாப்பில் எது சரியில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 4 ஆப்ஷன் படித்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் மட்டும்தான் சரியில்லாத மாதிரி இருக்கும். அதை ரீட் பண்ணி காட்டுறேன். பின்னர் இயற்றப்பட்ட குற்றச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து, விபச்சாரம் தடுப்பு சட்டம் 1956 கீழ் குற்றங்களை கையாளுவதற்கான மாநில அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு காவல் அதிகாரி எந்த பதவிகளுக்கு கீழே இருக்கக்கூடாது? ஸோ ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது, காவல் ஆய்வாளர், பி ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் எந்த அடிப்படை உரிமையானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொது ஒழுங்கு, ஒழுக்க நெறி மற்றும் நலவாழ்வு ஆகியவற்றின் வரம்புரைக்குட்பட்டது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா சமய சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இதுதான் வந்துட்டு வரும். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக டேஸ் தகுதி இருக்க வேண்டும்? யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகேவா, ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொடர்பான வன்முறைகள் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை டேஸில் வழக்கு விசாரணை செய்யப்பட வேண்டும்? ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட், சிறப்பு நீதிமன்றத்தில் தான் விசாரணை செய்ய வேண்டும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து 88 பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 366 (24) எதை பற்றி வரையறை செய்கிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் வகுப்பினர், ஷெட்யூல்டு கேஸ்ட். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அன்றைய தினத்தில் தான் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியது? ஸோ எந்த கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு. ஸோ அதுக்கு தெரியும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது.
அடுத்து பின்வரும் எந்த நபர்களுக்கு வாழும் உரிமை என்பது உரிமையாகும்? ஸோ மேற்கண்ட அனைத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா அனைத்து தண்டனை அளிக்கப்பட்ட நபர்கள், பி வந்து விசாரணை கைதிகள், சி வந்து தடுப்பு காவல் தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள். ஸோ எல்லாருமே வருவாங்க. ஸோ மேற்கண்ட அனைத்தும் டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இயற்கை உரிமைகள் என்ற கருத்து முடிவாக டேஸ் எனும் கருத்தாக உருவெடுத்தது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் எனும் கருத்தாக உருவெடுத்தது. ஏ ஆப்ஷன். அடுத்து மிக பிரபலமான பகல்பூர் கண்களை குருடாக்கிய வழக்கு என்பது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய காதரி மற்றும் பலர் எதிர் பீகார் மாநில அரசு. ஓகேவா, 1981 சுப்ரீம் கோர்ட் 928. ஸோ சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டானது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு சிறப்பு நீதிமன்றங்களின் முன்பாக நடைபெறும் மனித உரிமை வழக்குகளை நடத்த பின்வரும் நபர்களில் யாரை நியமிக்கலாம்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்பு குற்ற வழக்கு தொடுப்பவர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த வார்த்தை மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 2Dயின் கீழான மனித உரிமைகளுக்கான வரையறையில் காணப்படவில்லை? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதரத்துவம், அது மட்டும் இருக்காது. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து 96வது பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 15(3)க்கு சிறப்பு சட்டங்களை வகுக்க அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஸோ எந்த பிரிவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள், அதுதான் 15(3) கீழே வரும். ஸோ டி ஆப்ஷன். அடுத்து கீழ்கண்ட எந்த பாகுபாடு சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் குறிப்பிடப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதி, கேஸ்ட் வந்து பற்றி மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ சி ஆப்ஷன். அடுத்து 98வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பணி அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேரடியாக நிறைவேற்றத்தக்க தீர்ப்புகளை வழங்குதல். ஸோ அது மட்டும்தான் அதனுடைய பணிகள் கிடையாது. ஓகேவா. மற்ற பிசிடி 3மே வந்துட்டு வரும். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஸோ 98வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எந்த வகை பெண்களுக்கு எதிரான குற்றமானது இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 354(d)யின் தண்டிக்கத்தக்க குற்றமாகும்? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்தொடர்தல். டி ஆப்ஷன். அடுத்து காவலர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒரு நபர் இறந்து போனால் அதை டேஸ் விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 176 விளக்குகிறது. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதித்துறை அல்லது பெருநகர நீதித்துறை நடுவர். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு குற்றவியல் நீதிமன்றங்களின் தங்களது வழக்கை தகுந்த வழக்கறிஞர் ஒருவரை நியமனம் செய்யும் உரிமையை குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு டேஸில் கூறப்பட்டுள்ளது. ஸோ எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 303. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 102வது கொஸ்டின் பாருங்கள். மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸ் முன்பு சமர்ப்பிப்பார்? யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் கவர்னர், அவர் முன்னாடி தான் வந்துட்டு சமர்ப்பிப்பார். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, மாநிலத்தின் ஆளுநர். நெக்ஸ்ட்டு ஒரு நபர் புலன் விசாரணை காலத்திலோ அல்லது வழக்கு விசாரணை காலத்திலோ அதிகபட்ச காலம் சிறையில் இருந்தால் அவரை பிணையில் விடுவிக்கும் நடைமுறையானது குற்றவியல் நடைமுறை சட்டம் டேஸில் கூறப்பட்டுள்ளது. ஸோ எந்த செக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க? பிரிவு 436A. ஓகேவா. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபாஸ்டர் முறை என்பது அங்கீகரிக்கப்பட்ட நகல்களை அனுப்ப முன்மொழிகிறது. ஸோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திற்காக, கோர்ட். இந்த ஃபாஸ்டர் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் இங்கிலீஷில் பாருங்கள், ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா. இதான் அதனோட அப்ரிவேஷனும் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ நீதிமன்றத்துக்காக ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு பதிவு முறை பெற்ற அரசியல் கட்சி எனும் அந்தஸ்தை பெறுவதற்காக ஒரு அரசியல் கட்சி யாரிடம் விண்ணப்பிக்க வேண்டும்? யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து மத்திய அரசின் அனைத்து வருமானமும் வரி வருவாயும் மற்ற அரசு வணிக வருவாயும் எந்த நிதியில் சேர்க்கப்படுகிறது? ஸோ எதில் சேர்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொகுப்பு நிதி, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பட்டியல் 1-2. ஒருங்கிணைந்த இந்திய நிதி இது பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 266. அடுத்து பண மசோதா வந்துட்டு சட்டப்பிரிவு 110. அடுத்து வருடாந்திர நிதிநிலை அறிக்கை எதுன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 112. அடுத்து இந்திய அவசரகால நிதி. ஸோ
ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 267. ஸோ டி ஆப்ஷன் கூடிய 3142 தான் சரியானது. நெக்ஸ்ட்டு மாநில நிதி ஆணையம் என்னன்னு கேட்குறாங்க, ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஓகேவா, இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலித்து சரியான விடையை கண்டறிந்து தெரிவிக்கவும். ஸோ இதில் சி ஆப்ஷன் பாருங்கள், சட்டமன்ற மேலவையானது 15 நாட்களில் நிதி மசோதாவை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு சரியான ஒரு ஆப்ஷன். மற்ற ஏபிடி மூணுமே வந்துட்டு தப்பாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு மாநில அரசு பணியாளர் தேர்வாலயத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் அமைந்துள்ளது? யார்கிட்டன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்திய அரசமைப்பின் எந்த பகுதியின் கீழ் மத்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மாநில அரசு பொது பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்த முடியும்? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 14 பார்ட் 14. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மாவட்ட அளவில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பதில் முக்கிய பொறுப்புடையவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித் தலைவர். ஓகேவா, ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு மாநில நிர்வாகத்தில் இயக்குநரகம் ஒரு நிர்வாக நிறுவனம். ஓகேவா, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி. ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு மாநில ஆளுநர் என்பவர் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நிர்வாகம் சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரம் படைத்தவர். ஸோ சரி. அவர் எப்பொழுது அமைச்சரவை குழு வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும்? எப்பொழுதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. அடுத்து மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அதிகாரம் படைத்தவர். ஸோ அதுவும் தவறு. அடுத்த 4th பாயிண்ட்டு மாநில அரசின் பல்வேறு அமைச்சரவை இலாக்காக்களுக்கு பணிகளை வழங்க அதிகாரமிக்கவர். ஸோ இது வந்துட்டு சரி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி. ஸோ அப்படி பார்த்தோம்னா டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு மாநில அரசாங்கத்தின் தலைமை நிர்வாக தலைவராக செயல்படுபவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 165 பாருங்கள், ஒரு மாநில சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் அம்மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் டேஸ் அளவில் இருப்பர். உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஸுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் பாருங்கள், 1/3 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்துட்டு வரும். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின் தான். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு மாநில தலைமைச் செயலரின் பணிகள். அதில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க 4 ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கிடையான தகவல் தொடர்பில் முதன்மையானது இவரது வழி தொடர்பாகும். இது சரி. அடுத்து 2வது மாநில அரசின் செய்தி தொடர்பாளராக செயல்படுகிறார். அதுவும் சரி. 3வது முதன்மை பொதுமக்கள் தொடர்பு அதிகாரியாக செயல்படுகிறார். அதுவும் சரி. 4வது தேசிய வளர்ச்சி குழு கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். அதுவும் சரி. ஸோ எல்லாமே வந்துட்டு சரி. ஸோ டி ஆப்ஷன் அனைத்தும் சரின்றது தான் இந்த கொஸ்டினுக்கு சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்தியாவில் நிர்ணயிக்கப்பட்ட ஆண் பெண் திருமண வயது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 21 வயதும் பெண்களுக்கு 18 வயதும் வந்துட்டு நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து மதம் மற்றும் மத கருத்துக்கள் தற்காலிக விவகாரங்களிலிருந்து வேண்டுமென்றே ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை அல்லது சித்தாந்தம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம், மதச்சார்பின்மை. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து நெக்ஸ்ட்டு 2009 இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை சட்டம் ஆனது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை படிக்க சொல்லி எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும். அடுத்து 6 to 14 வயதுக்குள் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்குகிறது. அதுவும் வந்து வரும். அடுத்து 3வது நலிந்த பிரிவினரின் குழந்தைகளை அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். ஸோ இதுவும் வந்துட்டு வரும். ஸோ டி ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே வந்துட்டு சரியானது இந்த ஆக்ட் பற்றி. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 73வது திருத்தம் மற்றும் 74வது திருத்தம். இது 2 மட்டும் தான் வரும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த வயது வளர் இளம் பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு அமைப்பின் கிருஷி சக்தி யோஜனா திட்டத்தின் கீழ் வளர் இளம் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் வழங்கப்படுகிறது? ஸோ எந்த ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 11 to 18. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்
தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவில் உள்ள சட்டங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிசா மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டம் வரும். இந்திய தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் வரும். தடா மற்றும் பொடா சட்டங்கள் வந்துடும். இந்திய அவசர சட்டம் வரும். ஸோ டி ஆப்ஷன் அனைத்தும் சரி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து கூற்று பாருங்கள். இந்தியாவில் நடக்கும் வகுப்பு கலவரங்கள் மதத்தால் தூண்டப்படுவதை விட அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. ஓகேவா, சரி. காரணம் வந்துட்டு வகுப்புவாத பதட்டங்களை உருவாக்குபவர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்கள் வகுப்புவாதிகள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள். ஓகேவா, அது இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பாருங்கள். ஸோ ரெண்டுமே சரி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு, ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது. ஸோ எந்த வயசுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதை வந்துட்டு நிறைவு செஞ்சுருக்கக்கூடாது. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து, ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்தில் லோக்சபா பொதுத் தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 6% ஓட்டுகளை வந்துட்டு பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 6%. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஓகேவா, ஸோ இதில் எது வந்து மாறுபட்டிருக்குன்னா சொத்துரிமை. ஓகேவா, அது மட்டும் அடிப்படை உரிமைகளில் வராது. ஸோ அதனால் அது மட்டும் மாறுபட்டது. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும். ஸோ எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் அப்போ தான் நிறுத்தி வைக்க முடியும். அடுத்து, சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது. ஸோ இயர் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்து, அரசமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகாரப் பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகின்றன. ஸோ இது வந்து சரி. 3வது, அதிகாரப் பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. அடுத்து 4வது, மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய இயர் மட்டும் தான் தப்பு. ஸோ 2, 3, 4 இது வந்துட்டு சரி. ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2, 3 and 4 இது வந்துட்டு சரியாக இருக்குது. ஓகேவா, ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, இனம், பாலினம், தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவரும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் என கூறியது எதுன்னு கேட்குறாங்க. யுஎன்ஓ. ஓகேவா, இங்கிலீஷ்லேயே தான் ஆப்ஷன் வச்சுருக்காங்க, யுஎன்ஓ. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கே சிங். ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன். இப்போ அடுத்து 16வது நிதிக்குள்ள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கூற்று பாருங்கள். மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். ஸோ இது வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. ஸோ அது வந்துட்டு தவறு. ஸோ ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா, மேலே இருக்குது பாருங்கள் ஏ ஆப்ஷன் இங்கிலீஷில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதன்மை அதிகார வரம்பு, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இதன் மூலிமா தீர்க்கும். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, பெண்களுக்கான மூதையார் சொத்துரிமை சட்டத்தை 1989இல் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது. ஸோ இந்த இயருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 to 20. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, பின்வரும் திட்டங்களில் எது 0 to 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ICDS ஸ்கீம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து, கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ்வரும் கூற்றுகளை கருதுக, அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தெரிவு செய்யவும். துணிவு ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பாகாது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. ஸோ இது வந்து சரி. அதுக்கு காரணம் கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது.
ஸோ ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து பொறுத்துக வழக்காறு சட்டம் பொருள். பந்துகா முக்தி மோர்ச்சா எதிர் ஒன்றியம் வழக்கு. இது வந்து ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் இணைக்கப்பட்டது. அடுத்து சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர் இந்திய ஒன்றியம். எதோட பொருந்தும்னா வழக்கை விரைந்து நடத்துவது சிவில் வழக்கிற்கும் பொருந்தும், அதனுடன் பொருந்தும். அடுத்து எம்சி மேத்தா எதிர் இந்திய ஒன்றியம். இது எதோடன் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது, அதனுடன் பொருந்தும். அடுத்து திருமதி பூனம் எதிர் சுமித் தன்வார். இது எதோட பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா சட்ட உறுப்பு 32 மற்றும் சட்ட உறுப்பு 226க்கு இடையேயான வேறுபாட்டை விளக்குதல். ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். குழுக்களையும் அமைக்கப்பட்ட ஆண்டையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1957. அடுத்து அசோக் மேத்தா குழு வந்துட்டு 1977. அடுத்து எல்எம் சிங்வி குழு வந்துட்டு 1986. ஜிவிகே ராவ் குழு வந்துட்டு 1985. ஓகேவா? ஸோ இது எப்படி பொருத்தினோம்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 1, 3, 2 இதுதான் சரியான ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு மக்களவையை பற்றிய கீழ் வருவனவற்றுள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சரி. அடுத்து மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ இதுவும் சரி. அடுத்து பாருங்கள். 44வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545ஆக உயர்த்தப்பட்டது. ஸோ இது மட்டும் தவறு. ஓகேவா? ஸோ 1, 2 மட்டும் சரி. ஸோ டி ஆப்ஷன் 1 மற்றும் 2. அடுத்து கீழ்வருவனவற்றுள் எவை கேபினெட்டை குறித்து உண்மையானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். ஸோ இதுவும் சரி. அடுத்து பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவர். ஸோ தேர்ட் பாயிண்ட்டும் சரி. ஸோ மூணுமே சரியானது தான். டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2 மற்றும் 3 ஆகியவை. ஸோ எல்லாமே வந்துட்டு சரி. டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா குழு வந்துட்டு சமூக தணிக்கை கரெக்டு. அடுத்து 2வது பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்துட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள். ஸோ இது வந்துட்டு சரி. எல்எம் சிங்வி வந்துட்டு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. ஸோ அது வந்து தவறு. அடுத்து 4வது ஜிவிகே ராவ் குழு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்குதல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3, 4 மட்டும் தான் தவறு. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ் பெற்றது. எதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல். ஓகேவா? பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாக்களிக்கும் வயதை 21லிருந்து 18ஆக குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை அடையாளம் காண்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்து தேசிய ஊக்கம் பரந்த எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2009. பி ஆப்ஷன். அடுத்து கோவா தனது 60வது விடுதலை நாளை எப்போது கொண்டாடியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2020. ஓகேவா? அப்போ தான் வந்து கொண்டாடி இருக்கோம். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு டேஷ் பகுதி பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு இந்திய யூனியனின் 23வது மாநிலமாக்கப்பட்டது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிசோரம். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி. கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1937 பொதுத் தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியே காரணம். ஸோ இது மட்டும் தவறு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. ஸோ சரியானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மட்டும் அதுதான் சரியானது. ஓகேவா? வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு டேஷ் சதவீதம் அளித்து உறுதி செய்துள்ளது. ஸோ எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 3%. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன். அடுத்து 1952 நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
2. ஸோ ஏ ஆப்ஷன். இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். அடுத்து எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நாளில் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பாருங்கள். இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ இதுதான் சரியானது. அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆம்புட்ஸ்மன் என்பவர் அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். ஸோ இது சரி. அடுத்து 2வது, மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ சரியானதான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு சட்டத்தையும் ஆண்டையும் பார்த்து சொல்லியிருக்காங்க. தடுப்பு காவல் சட்டம் 1950. அடுத்து தேச பாதுகாப்பு சட்டம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1980. அடுத்து தீவிரவாத தடுப்பு சட்டம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2002. அடுத்து உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1971. அதாவது மிஸ் ஆக்ட் 1971. ஸோ ஏ ஆப்ஷனில் கூடிய 4, 1, 2, 3 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு பொருளையும் அது தொடர்பான சட்ட உறுப்பையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. போதுமான வாழ்வாதாரம். ஸோ எந்த ஆர்டிக்கிளோட பொறுத்தோம்னா ஆர்டிக்கிள் 39. அடுத்து கண்ணியமான தரவாழ்வு எந்த ஆர்டிக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 43. அடுத்து பணியுரிமை ஆர்டிக்கிள் 41. அடுத்து மக்கள் நலன் ஆர்டிக்கிள் 38. ஸோ சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 தான் சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் அதில் தவறான கூற்றை கண்டறியவும். ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லாட்சி மற்றும் மேம்பாடு. ஸோ சரி. அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது. ஸோ அது வராது. அடுத்து வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை வரும். ஊழலை தடுத்தல் இதுவும் வரும். ஸோ செகண்ட் பாயிண்ட் மட்டும் தான் வராது. ஸோ சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். 2 மட்டும் அதுதான் தவறானது. அடுத்து நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு திருத்த சட்டம் எண்ணையும் கூற்றையும் பொருத்தணும். ஸோ 53 இதோட பார்த்தோம்னா மிசோரம் மாநில தகுதி நிலை. அடுத்து 56 இதோட பொருந்தோம்னா கோவா மாநிலத்தோட தகுதி நிலை. அடுத்து 55 இதோட பொருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் தகுதி நிலை. அடுத்து 36 இதோட பொருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில தகுதி நிலை. ஸோ இதுபடி பொருத்தணும்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 1, 4, 2 இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள். அரசு நடவடிக்கைகளில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம். ஸோ சரி. அடுத்து மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சரி. அடுத்து 3வது கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசியலிச முறையை போன்றது. தவறு. முழுமையான மார்க்சின் தாக்கம். ஸோ அதுவும் தவறு. 1, 2 மட்டும்தான் சரியானது. அப்படி பார்த்தோம்னா டி ஆப்ஷன் சரியானது. அடுத்து இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமத்துவவாதம். ஓகேவா. ஏ ஆப்ஷன் அதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். ஸோ வரும். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். ஸோ இதுவும் வரும். அடுத்து 3வது நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். ஸோ இது வரும். ஸோ 3மே சரியானது தான். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. முதியோருக்கான உதவி எண் 1090. அடுத்து குழந்தைகள் உதவி தொலைபேசி எண் 1098. அடுத்து பெண்கள் உதவி எண் 1091. அடுத்து ரயில்வே விபத்து உதவி எண் 1072. ஓகேவா. ஸோ டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4, 3, 1, 2 இதுதான் சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பொறுமையாக மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கீழ்கண்ட எந்த சரத்தில் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் எந்த ஒரு தொழிற்சாலைகளிலும் ஆபத்தான பணிகளிலும் பணியமர்த்தக்கூடாது என்று கூறுகிறது. ஸோ எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து குழந்தை தொழிலாளர்களுக்கு ஆன தேசிய கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1987. பி ஆப்ஷன்.
அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தீய நடத்தை தடுப்புச் சட்டம். ஸோ 1956 சரியாக இருக்குது. அடுத்து குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 1978 சரியாக இருக்குது. ஸோ குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம் 2010 கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. இந்திய திருமண சட்டம் 2015 கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ஸோ 1, 2 மட்டும் தான் சரி. அதுபடி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிறார் நீதி சட்டம் எப்போது ஒப்புக்கொள்ளப்பட்டது? ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2015. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக, சரியானவற்றினை பொறுத்துக. இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1948. அடுத்து தொழிற்சாலைகள் சட்டம் 1986. அடுத்து சிறார் நீதி சட்டம், இது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1956. அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் நிறுவன சட்ட உரிமம், இது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1960. ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 1, 2, 4 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். ஸோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து இளையோர் பராமரிப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு. ஸோ 2000 பி ஆப்ஷன். அடுத்து பின்வருவனவற்றுள் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பது தொடர்பான சட்டம் 2012. ஸோ எதுன்னு கேட்குறாங்க. பாலியல் தாக்குதல், ஆபாச நோக்கத்திற்காக குழந்தைகளை பயன்படுத்துதல். ஸோ 1, 2 மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பின்வருவனவற்றுள் எது போக்சோ சட்டம் பற்றியதில் சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. சரி. இந்த சட்டத்தில் குழந்தை என்பது 18 வயதிற்குட்பட்ட எவரையும் குறிக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ சி ஆப்ஷனில் கூடிய 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது தான். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இச்சட்டத்தில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1986 துவங்கப்பட்டது. ஸோ சரி. இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஸோ சரி. இது இந்திய குடியரசின் 27வது ஆண்டில் இயற்றப்பட்டது. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ அந்த இயர் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுவும் சரியாக தான் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே சரி. அடுத்து கிராமம் என்பது மனித சமூகத்தின் தொட்டில் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொகாட்ஸ். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். ஸோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து சட்டப்பிரிவு டேஷின் கீழ் பழங்குடியினர் நலத்திட்டம், திட்டங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்க முடியும். ஸோ எந்த ஆர்டிக்கிள் கீழ்னு பார்த்தீங்கன்னா 339. ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் பொறுமையாக ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர்களை வரையறுக்கிறது? ஸோ எந்த ஆர்டிகிள்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 366, பிரிவு 366 தான் வந்து வரும். சி ஆப்ஷன். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 கீழ் உள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பின்வரும் மாநிலங்களுக்கு பொருந்தாது. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம். ஸோ இந்த 3 ஸ்டேட்டுக்கு மட்டும் பொருந்தாது. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. கொஸ்டின் எப்படிலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்த கொஸ்டின், வெவ்வேறு தொழிலாளர்கள் சட்டங்களின் ஆண்டை சரியாக பொறுத்துக. தொழிற்சாலைகள் சட்டம் 1948. அடுத்து தொழிலாளியின் இழப்பீடு சட்டம் 1923. அடுத்த மகப்பேறு நன்மை சட்டம் வந்துட்டு 1930. அடுத்து தொழில் தகராறு சட்டம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1947. ஸோ பி ஆப்ஷனில் இருக்கிறதுல 2, 3, 4, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு 1999 நல அமைச்சகம் டேஷ் என நியமிக்கப்பட்டது. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு சமூக ஆதரவை திரட்டுவதில் தன்னார்வ அமைப்பின் பங்கிற்கு டேஷ் முக்கியத்துவம் அளித்துள்ளது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம நகர்ப்புற உறவுக்குழு, ரூரல் அர்பன் ரிலேஷன்ஷிப் கமிட்டி. ஓகேவா? ஏ ஆப்ஷன் வந்துட்டு சரியாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனிக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு இது 57 ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகளால் ஆனது. அவை ஐநா பொதுச்சபையால் 4 ஆண்டுகளுக்கு பிராந்திய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து ரெண்டாவது, ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளில் உள்ள முறைகேடுகளை விசாரிப்பது இது முக்கிய நோக்கமாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் சரி. ஓகேவா?
ஸோ 2 மட்டும்ன்றது தான் சரியானது. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, நலிந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்கள் மற்றும் குறிப்பாக பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை அரசு சிறப்பு கவனத்துடன் ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஸ் பிரிவு பழங்குடியினரின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஸோ எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 46. ஓகேவா? ஸோ பிரிவு 46 தான் சரியான ஆப்ஷன். ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், கீழே காணப்படுவதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடி எவைன்னு கேட்குறாங்க. ஸோ தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 சரியாக பொருந்திருக்கு. அடுத்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 சரியாக பொருந்திருக்கு. தேசிய வாக்காளர்கள் தினம் ஜனவரி 25 சரியாக பொருந்திருக்கு. அடுத்து பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி 9 இதுவும் சரியாக பொருந்திருக்கு. ஸோ ஏபிசிடி 4மே சரியாக பொருந்திருக்கு. டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஸோ கட்சி அதனுடைய சின்னம் கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐஎம், அதுக்கு வந்து என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா சோளம் மற்றும் அரிவாள் மலர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கத்தி, அரிவாள் மற்றும் நட்சத்திரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. அடுத்து 3வது பாருங்கள், சமாஜ்வாடி கட்சி மிதிவண்டின்னு கொடுத்துருக்காங்க. அது சரி. அடுத்து ஜனதா தளம் ஒன்று, இதுக்கு வந்து கையிறப்பான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. ஸோ சி ஆப்ஷனில் கூடிய 1, 2, 4 ஸோ இந்த 3மே தவறாக இருக்குது. 3வது மட்டும் தான் சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, காரணம் மற்றும் கூற்று முறை. அதில் வந்து பாருங்கள், கூற்று அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்துட்டு சரி. காரணம், அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஸோ இது வந்துட்டு சரி. ஸோ பி ஆப்ஷன் கூடிய கூற்று ஏயும் காரணம் ஆறும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த பார்ட்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A பகுதி 4A. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். டி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு, பொறுத்துக சமூக அபிவிருத்தி திட்டம் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1952. அடுத்து தேசிய நீட்டிப்பு சேவை 1953. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1957. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1882. ஸோ டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 2, 3, 4, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு, கீழ் காண்பவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, யூகே தான். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு, மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. ஸோ சரி. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது பாருங்கள், இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதுவும் சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். இது மட்டும் தான் தவறு. ஸோ ஃபஸ்ட்டு 3மே சரி. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை. இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும். ஸோ 2 மட்டும்தான் வரும், மற்ற எதுவுமே வந்துட்டு வராது. ஸோ குவாசி ஜுடிஷியல் பாடி அதுதான் வந்துட்டு நிதிக்குழு. ஸோ ஏ ஆப்ஷன் ஆகக்கூடிய 2 மட்டும் சரி. இதுதான் சரியானது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2007. ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஸோ யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தான் இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், லோக்சபா குறித்தான சொற்றொடரில் கீழ்வருவனவற்றுள் எவை சரியானன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வுக்குழுவினால் தெரிவு செய்யப்படுகின்றனர். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட்டு, 50% குறையாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம் பெறல் வேண்டும்.
ஸோ இது வந்துட்டு சரி. 3வது, இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது இவற்றுக்குள் எது முந்தையோ அது ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ 1, 2 மட்டும் தான் சரி. ஸோ அப்படி பார்த்தோம்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். ஸோ சரி. தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிற்கும் செயல்படலாம். ஸோ இதுவும் சரி. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட், உறுப்பு 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாளுகிறது. ஸோ இது வந்துட்டு தவறு. அடுத்து, ஆட்கொணர்வு நீதிப்பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது. ஸோ இதுவும் தவறு. 3, 4 தவறு. 1, 2 மட்டும் தான் சரி. ஸோ சரியானது எதுன்னு கேட்கறனால சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்து, பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாட்டிலிடமிருந்து கடன் பெற முடியும். ஸோ எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. ஓகேவா, சி ஆப்ஷன். அடுத்து, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். ஸோ சரி. அடுத்து 2வது, சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கிக் கொள்ள முடியாது. ஸோ இதுவும் சரி. 3வது, சட்டமன்றத்தின் பதவிக்காலமானது 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். ஸோ இதுவும் சரி. அடுத்து 4வது பாருங்கள், மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஓகேவா, ஸோ சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 4மே சரி தான். டி ஆப்ஷனில் கூடிய 1, 2, 3, 4 சரியானவை. ஓகேவா, வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களில் தலைவராக செயல்படுவார். ஸோ 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அலுவல் ஆலோசனை குழு கரெக்டு. அடுத்து பொது நோக்கு குழு, ஸோ கரெக்டு. அடுத்து விதிக்குழு, ஸோ அதுக்கும் கரெக்டு. அடுத்து மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட் கமிட்டி மட்டும் வரமாட்டார். ஓகேவா, ஸோ 3 மட்டும் வருவார். ஸோ பி ஆப்ஷன் 1, 2, 3 மட்டும். ஸோ அதுக்கு மட்டும் தலைவராக செயல்படுவார். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஆர்டிகல் 350A ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி. ஸோ அப்படி நேராக பொருந்திருக்கு. அடுத்து ஆர்டிகல் 351 ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மடையை செய்தல். ஸோ அதுவும் அப்படி நேராக பொருந்திருக்கு. அடுத்து விதி 335 ஆர்டிகல் 335 SC ST பிரிவினருக்கான பணி நியமனம் நேராக பொருந்திருக்கு. அடுத்து ஆர்டிகல் 51 சர்வதேச அமைதி மேம்பாடு, அதுவும் நேராக பொருந்திருக்கு. ஸோ ஏ ஆப்ஷன் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டது. ஸோ எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா 300A. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் நிதிக்குழுவின் பணிகள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அவற்றிற்கான பங்கீடுகளை ஒதுக்கீடு செய்தல். ஸோ ஏ வந்துட்டு சரி. அடுத்து பி பாருங்கள், மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிற்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ ஏபி ரெண்டுமே சரி. அப்படி பார்த்தோம்னா சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு குறையாமல் நடத்த வேண்டுமா. ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். ஸோ ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையளிக்கவும். உங்களுடைய விடை இப்பத்தியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். ஸோ என்ன பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் ஊழல் என்பது இந்தியாவின் அரசியல் நிர்வாகமாக தன்மையாகிவிட்டது. ஊழல் என்பது பல்வேறு படிநிலைகளிலும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையோடு அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் அரசியலிலும் மிக ஆழமாக பரவிவிட்டது. இரண்டாவதாக, இந்த ஊழல் என்பது மேல்மட்ட அரசியலிலும் நிர்வாகத்திலும் நிறைந்திருக்கிறது. இப்படி மேல்மட்டத்திலும் ஊழல் நிறைந்திருப்பதால் அதனை ஒழிப்பது நடைமுறை சாத்தியமில்லாததாக ஒன்றாகிவிட்டது. மேலுள்ள பத்தியின்படி ஊழலை ஒழிப்பது முடியாத ஒன்றாக இருப்பதற்கான காரணம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஊழல் நிர்வாகம் மற்றும் அரசியல் மேல்நிலைகளில் ஆழமான வேர் ஊன்றியுள்ளது. ஸோ இதுதான் வந்துட்டு வரும். ஸோ ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, கீழ்கண்ட கூற்றை கருதவும். அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்களை உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு. ஸோ எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநில அரசு வெர்சஸ் பால் முகுந்து ஷா.
ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின் தான். அடுத்து மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழுவின் தலைவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதன் மோகன் புஞ்சி, எம்எம் புஞ்சி, ஏ ஆப்ஷன். ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். 2வது குழுவின் தலைவர்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கீழ் வருவனவற்றுள் மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்டுள்ள மாநிலங்களை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். ஓகேவா? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து யாது? ஸோ இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரத்து 37, ஆர்டிகல் 37. அடுத்து நெக்ஸ்ட்டு அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். ஸ்டாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டடு. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கூற்று பாருங்கள். அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ இது வந்துட்டு சரி. காரணம், மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள். ஸோ இது வந்துட்டு சரிதான். ஸோ சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஆர் வந்து ஏவிற்கான சரியான காரணி அல்ல, எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? இதில் ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான், பி ஆப்ஷன். அடுத்து பஞ்சாயத்து ராஜ்யம் செயல்பாடுகளை மறுசீராய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து எந்த அரசாணையின்படி பஞ்சாயத்து ராஜின் 3 அடுக்கு அமைப்பினில் பெண்களுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம். ஓகேவா? பி ஆப்ஷன். அடுத்து 1985ஆம் வருடத்தில் பஞ்சாயத்துகளின் மறுமலர்ச்சி மற்றும் சீரமைப்பு நோக்கத்திற்காக நியமிக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்குறாங்க. ஜிவிகே ராவ் குழு மற்றும் எல்எம் சிங்வி குழு. ஓகேவா? இது 2 மட்டும் தான் வரும். சி ஆப்ஷன். அசோக் மேத்தா குழுலாம் முன்னாடியே அமைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து வராது. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு குழந்தை திருமண தடை சட்டம் 1929 முதல் அமலுக்கு வந்த நாள். ஸோ எப்போன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏப்ரல் 1, 1930. ஸோ இந்த வருஷம் தான் வந்திருக்கும். டி ஆப்ஷன். அடுத்து எம்எஸ் குருபாதசாமி குழு அறிக்கை எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள். ஓகேவா? சி ஆப்ஷன் சைல்ட் லேபர். அடுத்து போக்சோ சட்டம் 2012 பிரிவு 37 பின்வரும் எதனை சார்ந்தது? ஸோ எதனை பார்த்தீங்கன்னா விசாரணை புகைப்பட கருவி முன்பு நடைபெற வேண்டும். விசாரணை வந்துட்டு புகைப்பட கருவி முன்பு நடைபெற வேண்டும். ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. தொழிற்சாலைகளில் செயல்பாடு சட்டம் 1948. அடுத்து தோட்ட தொழிலாளர் சட்டம் 1961. அடுத்து சுரங்கங்களில் செயல்பாடு சட்டம் 1952. அடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1986. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் படி 3142 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து 1973ஆம் ஆண்டின் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 27 என்பது 16 வயதிற்குட்பட்ட நபர் என்று கூறுகிறது. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா சிறார் அதுதான் வந்துட்டு சொல்லும். ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து 6 to 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்விக்கான உரிமை எந்த கட்டுரை கையாளுகிறது? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. சி ஆப்ஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின்னா. நெக்ஸ்ட்டு குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை திருத்தச் சட்டம் 2016 படி குழந்தை என்பவர் எந்த வயதுக்கு கீழ்னு கேட்குறாங்க. 14 வயதிற்கு கீழ். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு அரசமைப்பு சட்டத்தின் டேஸின் கீழ் மாநில அரசு குழந்தைகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 15 கீழ் 3 சரத்து 15 பிராக்கெட்டில் 3 சி பி ஆப்ஷன். அடுத்து அதிகாரத்துவம் என்ற கருத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. மேக்ஸ் வெப்பர். ஓகேவா? அதிகாரத்துவம் என்ற கருத்தை வழங்கியவர் மேக்ஸ் வெப்பர். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பொறுத்துக லிஸ்ட் 1, 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க.
ஸோ கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டோட வந்து பொருந்தும். ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து வேலைவாய்ப்பு உரிமைகள் எதோட பொருந்தும்னு பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷனோட பொருந்தும். ஸோ அப்படியே டேரெக்டாக தான் இருக்குது. அடுத்து சமூக உரிமைகள் பார்த்திங்கன்னா அதுவும் டேரெக்டாக 3rd ஆப்ஷனோட பொருந்தும். அதே மாதிரி பொருளாதார உரிமைகளும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக 4th ஆப்ஷனோடய பொருந்தும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆர்டிகல் பெருசாக இருக்கிறதுனால ரீட் பண்ணி காட்டல. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு, எந்த கமிஷன் மலைவாழ் பழங்குடியின ஜாதி நலம் சாராதது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டி ஆர் கமிஷன். ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 2007. ஓகேவா? பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்திய அரசாங்கம் கீழ்கண்ட எந்த ஆண்டை மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் ஆண்டாக அறிவித்தது? ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2001. ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஐநாவின் மில்லியனம் பிரகடனம் நியூயார்க்கில் நடைபெற்ற ஆண்டு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2000. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, பெண்களுக்கு ஆதரவாக உறுதியான பாகுபாடு காட்ட வேண்டும் என்று எந்த பிரிவு அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 15(3). அடுத்து லோக் அதாலத் என்பது என்னென்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம், பீப்புள்ஸ் கோர்ட், அதுதான் வந்துட்டு லோக் அதாலத். ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விசாகா தீர்ப்பாயம் என்பது டேஸ் வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்களில் ஏற்படும் பாலியல் குற்றங்கள் பற்றிய. ஓகேவா? சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, சரத்து 24 படி குழந்தை தொழிலாளர் என்பவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 14 வயதிற்குட்பட்ட அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்தப்படும் குழந்தைகள் அவர்கள் தான். ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து சட்டப்படி சமமான பாதுகாப்பு என்னும் கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஸோ எந்த நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா? ஸோ த ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி லா. ஸோ எங்கிறதுனா அமெரிக்கா. சி ஆப்ஷன். டாக்டர் அம்பேத்கரின் கூற்றுப்படி டேஸ் என்ற சரத்து அரசியலமைப்பின் மிக முக்கியமான அங்கமாகும். ஸோ எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. ஸோ சி ஆப்ஷன். இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அடுத்து ஒருவர் மற்றும் அவர் குடும்பத்தாரும் தரமாக வாழ்வதற்கான ஆரோக்கியமும் நலவாழ்வும் கிடைப்பது அனைவரின் உரிமையாகும் என்று மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனம் உறுப்பு எண் டேஸில் குறிக்கப்பட்டுள்ளது. ஸோ உறுப்பு எண் எதில் குறிக்கப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் 25. ஓகேவா? டி ஆப்ஷன். அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு உரிமைகள் சட்டம் எந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது? ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1955. ஓகேவா? ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 கீழ் உள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பின்வரும் எந்த மாநிலங்களுக்கு பொருந்தாது? ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம். ஸோ இது வந்துட்டு பொருந்தாது. அடுத்து பஞ்சாயத்து என்பது கிராமப் பகுதிகளுக்கான டேஸ் நிறுவனம் ஆகும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுய ஆட்சி. ஓகேவா? ஏ ஆப்ஷனை கூடிய செல்ஃப் கவர்மெண்ட், அதுதான் சரியானது. அடுத்து சர்வதேச குழந்தை ஆண்டின் ஒரு பகுதியாக குழந்தைகளின் உரிமைக்கான ஐநா மாநாடு 20 நவம்பர் 1989 நடத்தப்பட்டது. இதனை அங்கீகரித்த அமைப்பை கீழ்காணும் பட்டியலில் இருந்து தேர்வு செய்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாட்டின் பொதுக்குழு, ஜெனரல் அசம்பிளி ஆஃப் தி யூனியன் நேஷன். சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, எந்த குழுவின் பரிந்துரையின்படி குற்றவியல் சட்டம் 2013 திருத்தம் செய்யப்பட்டது? ஸோ எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ஜெகதீஷ் சரண் வர்மா குழு. ஓகேவா? இந்த குழுவோட பரிந்துரையின்படி தான் குற்றவியல் சட்டம் 2013 திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ டி ஆப்ஷன். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு எண் தொழில்துறை பணியாற்றும் தொழிலாளர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்கிறது? ஸோ எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 43, உறுப்பு எண் 43. சி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14ஓட பொருந்தும். எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ ஆர்டிகல் 15ஓட பொருந்தும். அடுத்து தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 17ஓட பொருந்தும். மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு ஆகியவற்றை குற்றமாக்குகிறது. ஸோ ஆர்டிகல் 23ஓட பொருந்தும். ஸோ சி ஆப்ஷன் கூடிய 4, 5, 3, 1 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி மேட்ச் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நமது அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க எந்த குழு பரிந்துரை செய்துள்ளது? ஸோ எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கூற்று ஏ பாருங்கள், மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது இந்திய அரசியலமைப்பின் சாராம்சம் ஆகும். ஸோ இது சரி. காரணம், ஒரு நபர் தனது உரிமைகளை மீறப்பட்டால் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸோ ரெண்டுமே சரி. ஆனால் ஆறானது சரியானது அல்ல. ஏவிற்கான சரியான விளக்கம் சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து டேஸ் புரட்சி சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகிய இரண்டையும் அறிமுகப்படுத்தியது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 174 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தில் தீண்டாமை எந்த வடிவத்திலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 17. ஓகேவா? சி ஆப்ஷன் சரத்து 17 தான் சரியான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக அநீதி மற்றும் அனைத்து வகையான சுரண்டல்களிலிருந்து பாதுகாப்பையும் நலிந்த பிரிவினரின் பொருளாதார மற்றும் கல்வி நலன்களை மேம்படுத்துவதையும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பரிந்துரைக்கிறது? ஸோ எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 46. பிரிவு 46 தான் சரியானது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு எண் 40 அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட 73வது அரசியலமைப்பு சாசன திருத்தம் வலியுறுத்துவது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அமைப்பு. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் உறுப்பு எண் 359 படி சரத்து எண் 352 அடிப்படையில் உள்ள சரத்து எண் டேஸ் மற்றும் உறுப்பு எண் டேஸ் ஆகிய 2 அடிப்படை உரிமைகளும் தேசிய அவசர நிலையில் தடை செய்யப்படாது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்துக்கள் 20 மற்றும் 21. ஆர்டிகல் 20 மற்றும் 21 தான் சரியானது. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த உறுப்பு சுற்றுச்சூழல் வளங்கள் மற்றும் வன உயிர்களை பாதுகாக்கிறது? ஆர்டிகல் 48A. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்திய உச்சநீதிமன்றம் நவம்பர் 30, 2016 அன்று திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைப்பது இந்திய அரசியலமைப்பின் டேஸின் ஒரு பகுதியாகும் என்றது. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த டேட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 39 என்ன விவரிக்கிறது? ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு பெண்களுக்கு சம ஊதியம். ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, டேஸ் என்பது பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடுதல், மத சுதந்திரம், தன்னிச்சையான விசாரணையற்ற தடுப்பு காவலில் இருந்து சுதந்திரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள். ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். சிவில் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல் டேஸ் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. ஸோ கல்வி நிறுவனங்களை தான் தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்யும். ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு, எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது? எந்த ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 164 1. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது, ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை டேஸ் கூறினார். யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். ஸோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஸோ அம்பேத்கர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியானவற்றை கண்டறியவும். ஸோ அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. ஸோ சரி. இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம். ஸோ இது சரி. அடுத்து மூணாவது பாருங்கள், அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்குகின்றன. ஸோ இதுவும் சரி. ஸோ 1, 2, 3 மூணுமே சரி. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டேஸில் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்,
சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக சட்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து, பிழையான கூற்றினை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். ஸோ வந்துட்டு அது தவறு தான். பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் ஆவார். ஸோ சரி. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. ஸோ வந்து தவறு. அடுத்து 4வது பாருங்கள். ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது எண்ணம் அது பேரளவிலானது. ஸோ வந்துட்டு சரி. ஸோ எது தப்புனா 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பிழையான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏ ஆப்ஷன் 1 and 3 மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுதான் சரி. அடுத்து, கீழ்வருவனவற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 4 ஆப்ஷனை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் கூட தீண்டாமையை ஒழித்தல், இது மட்டும்தான் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டில் வராது. ஸோ பார்த்தனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டி ஆப்ஷன் தப்பாக இருக்குன்னு. அடுத்து நெக்ஸ்ட்டு, குடியுரிமை பெறும் வழிகள். ஸோ பிறப்பு வழி பெறலாம், மரபு வழி பெறலாம், பதிவு முறை பெறலாம், இயற்கை மயமாக்கல் பெறலாம். ஸோ 4 வழியாகவும் பெறலாம், ஏபிசிடி. ஸோ இது 4மே வந்துட்டு வரும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1, 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 110 பண மசோதாவோட பொருந்தும். அடுத்து சட்டப்பிரிவு 312 அகில இந்திய பணிகளோட பொருந்தும். அடுத்து சட்டப்பிரிவு 280 நிதி ஆணையத்தோட பொருந்தும். அடுத்து சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் சமத்துவம் அதனுடன் பொருந்தும். அப்படி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 1, 4, 2 இதுதான் வந்துட்டு சரியான ஆப்ஷன். அடுத்து, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஸாம் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார். ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 வீடியோ வந்துட்டு முடியுது. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பாலிட்டிக்கு போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கையும் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். ஸோ இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே ஒரு 485 கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கு சமம். அது போக ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதேமாதிரி அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் ப்ளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.